கூட்டணி பிரச்சினைகளை மறைக்க எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்த நிலையில் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் தனது அறிக்கைகள் முதல்வரை உறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டும் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தும் வந்தார். இந்த நிலையில் தஞ்சையில் நடந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு வழங்கும் திட்டங்கள் மக்களுக்கான பிரச்சினையை தொடர்ந்து பேசி வருவதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வயிறு எரிவதாக தெரிவித்துள்ளார். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையாவது ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலைமை தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அடம் பிடிச்சு இப்படி அரைவேக்காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. முதல்வரின் இந்த பேச்சுக்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் தனது அறிக்கைகள் முதல்வர் ஸ்டாலினை மிகவும் உறுத்துவதாக விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என கூறியுள்ளார். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தந்த முதல்வர் டெல்டாவில் கால் வைக்க கூச்சப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்தில் இருந்து கேட்பதாக தானே செய்திகள் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் எந்த நாடாக இருந்தாலும் வளர்ந்த சமுதாயத்தில் குற்றங்கள் நிகழ்வது அதிகம், ஆனால் குற்றங்களை கண்டுபிடித்து தடுத்தால்தான் அது நல்ல அரசு, அதனைத்தான் தமிழக அரசு செய்து வருவதாக தெரிவித்தார். குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தில் அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் குற்றங்களை கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தடுத்தால்தான் அது நல்ல அரசு, அந்த அரசு எங்கள் தளபதியாக இருக்கும். அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது, பாவம் நல்ல